ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய ஒரு முக்கிய தகவல் விரைவில் வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு அதிரடியாக வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் அனைவரும் பதவி உயர்வு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2011க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் பணியில் சேர்ந்திருக்காங்களோ, அரசு பணியில் ஆசிரியராக சேர்ந்திருக்காங்களோ அவர்கள் அனைவருமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறணும். கண்டிப்பாக தேர்ச்சி அடையலை அப்படின்ற பட்சத்தில் 2 ஆண்டு காலத்துக்குள்ளே தேர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு தகவலை உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கியிருந்தாங்க தீர்ப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக இன்னும் 5 ஆண்டு காலம்தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். இதனை தொடர்ந்து தமிழக அரசு நேற்று ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தது. ஸோ இந்த விவகாரம் தொடர்பாக தான் நேற்று தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது கூட்டம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்களுடைய பரிந்துரையுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் தேர்ச்சி அடைவதற்காக வருடத்திற்கு 2 டெட் தேர்வு நடத்துவதற்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட்டுன்றது. அதாவது அதர் ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா டெட்டுன்றது இயர்லி ட்வைஸ் தான், வருடத்திற்கு 2 முறை நடக்குது. நம்மளது மட்டும்தான் ரொம்ப வருடத்திற்கு அப்புறம் இப்போ தான் நடக்க போகுது. ஸோ இருந்தாலும் இப்போ டெட்டு அவசியன்றதுனால வருடத்திற்கு 2 முறை நடத்தணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணோன்னா 2 ஆண்டுக்குள்ள 4 டெட்டுகள் நடைபெறும். ஸோ இந்த 4 டெட்டில் ஆசிரியர்கள் தேர்ச்சி அடைஞ்சிடணும். அது அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வைப்பதற்காக பிளான் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கப்படும், தெளிவான ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ வருடத்திற்கு 2 முறை டெட் நடக்கும். இப்போ டிஎன் செட்டு எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி டெட்டு என்ன பண்ணுறாங்க, வருடத்திற்கு 2 முறைன்னு சொல்லியிருக்காங்க. வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்ததுன்னா உடனடியாக வைப்பதற்கு பிளான் பண்ணிடுறாங்க. அதாவது ஜனவரி பிப்ரவரியில் அடுத்த டெட்டு இப்போ நவம்பரில் வச்சுருக்காங்க, அடுத்தது ஜனவரி பிப்ரவரியிலே உடனே கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு ஊழியர்களுக்காக மட்டும் வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 தகவல்கள் தான். அப்போ நம்ம கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எந்த தீர்ப்பு வந்தாலும் சரி, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவதற்கு டேட் நெருங்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு குறுகிய காலம்தான் இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எழுதாதது அடுத்த விருப்பம். ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது, எப்படி முடிவு பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் அடுத்த கட்டம். நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.